சொத்துக்களை சட்டப்பூர்வ வருமானம் மூலம் வாங்கியதாக ஜெயலலிதா நிரூபிக்க தவறியதாக கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் வாதிட்டது. சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து முதல்வர் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரை கர்நாடக உயர்நீதிமன்றம் விடுவித்ததை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான இறுதிவாதம் உச்சநீதிமன்றத்தில் புதனன்று 2வது நாளாக நடந்தது. கர்நாடக அரசு வக்கீல் துஷ்யந்த் தவே முதல் நாளன்று வாதிட்ட போது கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி குமாரசாமி செய்த கணித பிழையால் ஜெயலலிதா உள்ளிட்டோர் வழக்கிலிருந்து விடுதலையானதாக கூறினார். 2வது நாளாக புதனன்றும் தவே தொடர்ந்து வாதிட்டார். சொத்து குவிப்பு வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு தொண்டர்கள் அளித்த அன்பளிப்புகளை வருமானமாக ஜெயலலிதா கணக்கு காட்டியதாக தவே கூறினார். அன்பளிப்புகளை சட்டப்பூர்வ வருமானமாக கணக்கில் எடுத்துக்கொண்டால் இந்தியாவில் எந்த அரசியல்வாதியையும் ஊழல் வழக்கில் தண்டிக்க முடியாது என்ற தவே, லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் கீழ் தொடரப்படும் வழக்குகளுக்கு வருமான வரி சட்டம் பொருந்தாது என்றார். சொத்துக்களை வாங்க சட்டப்பூர்வமான வருமானம் இருந்தது என்பதை நிரூபிக்க ஜெயலலிதா தவறிவிட்டதாக தவே கூறினார். கடனாக வாங்கியதை வருமானமாக கணக்கில் கொண்டால் ஊழல் வழக்கில் சிக்கிய அனைவரும் கடனையே வருமானமாக காட்டிவிட்டு தண்டனையில் இருந்து தப்பி விடுவர் என்றும் வக்கீல் தவே வாதிட்டுள்ளார்.